அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி நாள். தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். நிதி பற்றாக்குறை வரும். கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மன குறைகள் குழப்பங்கள் வராமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பிரதோஷம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழிலில் ஒரு நல்லதொரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக அதிக உழைப்பை கொடுத்து முன்னேறுவது, இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அமாவாசை நாள். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு லாபத்தை கொடுப்பார், தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு செலவுகள் செய்வது நல்லது. சிக்கனமாக இருப்பது நல்லது. சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பல முயற்சிகளை செய்கிற போது ஒரு முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞாபக மறதி வராமல், பொருள் சேதாரம் ஆகாமல், கால விரயங்கள் ஆகாமல் அந்த நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, இது போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமோ வெற்றியோ மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். ஆகவே அந்த நாட்களில் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. மனக்குழப்பங்கள், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பயணிப்பது நல்லது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொஞ்சம் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு அடையாமல் பொறுமை காத்தால் போதும். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கடுமையாக தொடர்ந்து டென்ஷன் படபடப்பு இல்லாமல் உழைப்பது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் கொஞ்சம் கணிசமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று அமாவாசை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள்.
7:45 மணி வரைக்கும் காலையில். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணியும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரம் புதிய புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாட்களாக இருக்கும். கடுமையாக உழைத்தால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது. அந்த தொழில் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதிகமாக உழைப்பு கொடுத்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய நல்லதொரு நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் மதிம நாட்கள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி வியாழன் வெள்ளி, பிறகு 1ஆம் தேதி 2ஆம் தேதி மார்ச் மாதம் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ஒரு சந்திராஷ்டம நாளாக வருது. இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் மனக்குழப்பமும் கொஞ்சம் தடுமாற்றமும் வரலாம். அதை பொறுமையாக உணர்ந்து செயல்பட்டு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எது முக்கியமான முன்னேற்றங்களோ அதில் கவனம் செலுத்தி கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு எதிர்மறை எண்ணங்கள் மனம் குழப்பமடையாதவாறு தெளிவாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அமாவாசை. அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு கும்பராசியில் சந்திரன் பயணிக்கும் போது அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் இந்தந்த நாட்களில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பணியாற்றுவது நல்லது. அதிக உழைப்பு தேவைப்படும். பொறுமையாக இருப்பது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மன குறைகள் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் பணி செய்து வெற்றி பெறுவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதி தேவை. பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றம்
அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எதிர்காலத்தினுடைய சிந்தனைகள் முன்னேற்றங்களை பற்றி யோசித்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏகாதசி நாள். தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். பல விதமான பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல நாட்களாக அமையும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று அமாவாசை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உறுதியாக தெளிவாக கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். மனக்குழப்பம் இல்லாமல் அதிகமாக உழைப்பை கொடுத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது. அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் இருப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள்லாம் நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் நம்பிக்கையாக முயற்சி செஞ்சால் போதும். மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பணம் பரிமாற்றத்தில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பாகாமல் இருப்பது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றம், ஒரு உயர்வான பலன், நன்மைகள் வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று ஏகாதசி நாள். தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள். மன விரக்திகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மனதில் உறுதியாக இருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செஞ்சாலும் ஆர்வமாக, சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. எதிர்பார்த்த வெற்றிக்காக நீங்கள் தொடர்ந்து போராடி பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாள். எதிர்ப்புகள்லாம் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்பு சக்தி கைகூடும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு மிகச்சரியாக அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் அமையும்.
கணவன் மனைவியிடையே நல்ல நட்புறவும் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உடன் இருந்து கை கொடுத்து முன்னேற்றுவார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து வரலாம். ஆகவே மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் மன உறுதியோடு மன விரக்தி இல்லாமல் அந்த நாட்களை நேரங்களை கடந்து சென்றால் போதும். பொறுமை முக்கியம். மற்றபடி இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று ஏகாதசி நாள். தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்திற்கு கடுமையாக உழைக்க வைப்பார். சிறு சிறு தடைகள் வரும், தாமதமாகும், இடையூறுகள் வரும். ஆகவே சிறு சிறு தோல்விகள் வந்தாலும் முயற்சி செய்கிற அந்த காலகட்டத்திலிருந்து பின்வாங்காமல் கொஞ்சம் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் இருந்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மற்றபடி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாளாக இருக்கும். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். மன விரக்தி உண்டாகும். கவலைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி இன்னமும் நிறைய ஆலோசனை செய்து மன கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் மனதை இயல்பாக வைத்திருந்தால் போதும். எளிமையாக, சந்தோஷமாக, ஆர்வமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். மனதில் உறுதி தேவை. பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுப்பார். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமைகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருந்து ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் 27, 28, 1, 2 வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அமாவாசை நாள். 25, 26 செவ்வாய் புதனில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், இடையூறுகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் மன உறுதியோடு சரியான காரியத்தை தெரிந்து கொஞ்சம் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம்.
உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றம் அமையும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை கொடுப்பார். மனதில் உறுதி தேவை, கவலைகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இயல்பாக மனதை வைத்திருப்பது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து டென்ஷன் படபடப்பு அடையாமல் சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் கிழமை நாள் மற்றும் இறுதிக்கட்ட நாட்களான இந்த வாரத்தில் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இதில் குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதை அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, மௌனமாக கடந்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அமாவாசை நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் அந்த வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்களும் இடையூறுகள் இல்லாமல் கவனமாக அந்த நாட்களை பயணிப்பது நல்லது. பிறகு 1ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. ஆகவே மனது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக இருப்பது நல்லது. மனக்குழப்பம் அடைய வேண்டாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இயல்பாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள். தனுசு ராசியிலேயே, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷ நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவு, முன்கோபம் இவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும்.
பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அமாவாசை நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாள். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதில் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு இடையூறுகள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம், தடைகள் வரலாம். ஆகவே இடையூறுகளை, தடைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் அதிக புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பல விதமான தடைகளை தகர்த்து தாண்டி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பொறுமை, நிதானம் தேவை. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும், மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏகாதசி நாள், தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். விரயஸ்தானம். அது வீண் செலவாக போகாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல செலவாக இருப்பது நல்லது. சேமிப்பு முக்கியம். பிறகு வீண் அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆகவே திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. நேரங்களை விரயமாக்காமல், பொருள் சேதாரம் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றலை மனதில் வைத்து கொண்டு செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சிறப்பாக செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிரதோஷம். இந்த நாட்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள், மகர ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்லதொரு முன்னேற்றம் அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:45 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். முன்கோவப்படாமல் அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் அருமையாக நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்குது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏகாதசி நாள், தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு லாபகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. சிக்கனம் தேவை. வீண் அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு சென்று ஏமாற்றம் வரலாம். ஆகவே திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. காலங்கள் விரயமாக்காமல், நேரங்கள் விரயமாக்காமல், பொருள் சேதாரம் ஏற்படாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக பணியாற்றினால்
நல்லதொரு நாளாக அமையும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:45 மணி வரைக்கும் கும்பராசியிலேயே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் வர்றதுனால குடும்ப முன்னேற்றத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கோபத்தை தவிர்த்து, முன்கோபத்தை தவிர்த்து, சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல், வீண் வாக்குவாதம் பண்ணாமல், அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நல்லதொரு லாபமும் முன்னேற்றமும், இந்த வாரத்தினுடைய மதிய நாட்களில் 27, 28 வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஏகாதசி நாள், தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நிறைய மாற்றம் உண்டாகும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு வெற்றியை பெறுவீர்கள். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 26ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டதில் தொடங்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அமாவாசை நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:45 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. அதை சுப செலவாக, தேவையான பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு ஏமாற்றத்தை தரலாம், வருத்தத்தை தரலாம். அதை வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். பொருள் விரயங்கள் இல்லாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல், உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. பிறகு 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு மேலே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். அறிவு கூர்மையால் அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். நல்ல தகவல், அன்றாடம் நடக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஏற்ப வரக்கூடிய மாறுதல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.